அன்பு குழந்தையே, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். அன்பு குழந்தையே, எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். நாம் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றுமில்லை. இருந்த போதிலும் உங்களை கடை தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தேன். நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். என் இச்சையே நிறைவேறும். என்னை ஆராதிப்பவர்கள் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதீர்கள். அவற்றை என் உண்மை வடிவம் என்றே கருதுங்கள். உங்கள் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீங்கள் பெறுவீர்கள். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி. உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி. உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கிறேன், இருப்பேன். என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். நாம் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றுமில்லை. இருந்த போதிலும் உங்களை கடை தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தேன். நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். என் இச்சையே நிறைவேறும். என்னை ஆராதிப்பவர்கள் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதீர்கள். அவற்றை என் உண்மை வடிவம் என்றே கருதுங்கள். உங்கள் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீங்கள் பெறுவீர்கள். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உங்கள் பௌதீக ஆன்மீக துன்பங்களை நான் நீக்குவேன். உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி.
உன்னுடைய விசுவாசமே என்னுடைய சக்தி. உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கிறேன், இருப்பேன். என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும். ஓம் சாய்ராம்.